ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொடி தான் பார்க்க போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை பொடி யூஸ்வலாகவே முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் நிழலில் காய வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி வாஷ் பண்ணேன். ஸோ அதனால் நிழலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ முருங்கீரை பார்த்திங்கன்னா நல்ல இரும்பு சத்து உள்ளது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே அடிக்கடிக்கு எடுத்துக்க முடியல. இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை, இட்லி, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் டெய்லியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு முருங்கைக்கீரை. ஸோ இந்த ஸ்டேஜ் தண்ணி இல்லாமல் இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு சத்தம் வந்துச்சுல்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரைக்கு தேவையான பருப்பு ஐட்டம்லாம் இதே கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு ஒரு சின்ன பவுல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, இது என்கிட்ட ஒரு குட்டி பவுல் இருக்குது. ஸோ அதில் தான் நான் அளந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக அந்த புளியெல்லாம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம 6 மந்த் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கருப்பு எள் போட்டிருக்கேன் நான். ஸோ எள் போட்டு நீங்கள் முருங்கைக்கீரை பொடி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எள் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேண்டாம், எள் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ எல்லாமே நல்லா கலந்து கிண்டி விட்டு சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்து ஸோ அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு சாதத்தில் நீங்கள் போட்டு சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அளவுக்கு அதோட கடாயோடு நீங்கள் கூட இறக்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஆறணும் இது. ஸோ ஆறுனதுக்கப்புறமா பார்த்து தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஸோ அந்த சூட்லேயே தான் நான் பண்ணுறேன். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கீழே இறக்கி நல்லா ஆற விட்டுருவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம நல்லா முருங்கைக்கீரை ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுல்ல. ஸோ நான் அதை ஆறட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா இந்த பருப்பெல்லாம் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை அரைச்சி முடித்ததும் முருங்கைக்கீரை போட்டு அரைங்க. ஸோ முருங்கைக்கீரையை கொஞ்சம் நேரம் நான் ஃபேன் காற்றுலையும் வச்சேன் வதக்குனதுனால. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.